நம்ம நாட்டில் படித்தவங்களோட படிக்காதவங்க தான் அதிகம். அந்த படிக்காதவங்களுக்கு இவங்க வேலை கொடுக்குறாங்களா? கிடையாது. படித்தவங்களுக்கே வேலை கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. நானாவது என் சொந்த பணத்திலேருந்து 1.5 கோடி ரூபா செலவில் இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். அந்த இளைஞர்கள் படித்திருந்தாலும் படிக்காட்டினாலும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஹோட்டலில் பில்லு போடலாம், ஜவுளி கடையில் பில்லு போடலாம், பல வகையில் தெரிஞ்சுக்கணும். அப்போ பில்லு போட தெரிஞ்சால் சம்பளம் கூட கிடைக்கும். அப்படி போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம். படித்தவர்களும் போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கன்னு கிட்டத்தட்ட 1.5 கோடி செலவில் 600 கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து. அதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும் தான் 100 ஆட்டோ வட்டி இல்லாத கடனாக நான் தரேன்னு சொன்னேன். கலர் கலராக பஸ்ஸை போட்டு ரேட்டை ஏற்றிக்கிட்டு ஏமாத்துறாங்க. எரியிற அடுப்புக்கு முன்னாடி ஒருத்தன் கையை வச்சு படுத்து தூங்கிடுவான். எரியிற அடுப்புக்கு முன்னாடி கையை வச்சு ஒருத்தன் தூங்கிடுவான். பசியோட ஒருத்தன் தூங்க முடியுமா? தூங்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த கொடுமை. ராத்திரி சாப்பிடாமே தூங்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கு. இது புஸ்தகத்திலே போட்டுருக்கு. அவங்க கணக்கெடுப்புலேயே இருக்கு.